ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எத்தனை சொல்ல முடியும் இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்தார் என்று. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 100 சொல்கிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று. ஆமென். ஹalleluya. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று. ஆமென். ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்தார். இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தினார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மளாம் கண்கள் அடித்து கொஞ்ச நேரம் இந்த காலை வேளையில அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில நல்லவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, ஓ துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஓ அநாதி ஸ்நேகத்தால் எங்களை தெரிந்தெடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya. உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தார் அப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாள் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஓ துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வாய்களை விரிவா திறந்து நன்றி செலுத்துங்க அப்பா. அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறவுகள் எல்லாத்தையும் மன்னித்து அப்பா எங்களை ஒரு விஷயம் உடைய ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதி உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவீராக அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவரே, இந்த நாள் எங்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் சிறுகம் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்துல சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய அன்பில் நிறைய கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம், இன்னும் வரப்போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை நீக்கி ஏற்ற வேளையில் கொண்டு வாங்க. தொடக்கம் முதல் உம்முடைய பிரச்சனத்தை அவர்களும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. எங்களோடு கூட இருக்க இந்த நாளைகளை ஆசீர்வாதம் மாற்றித்தாங்க. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். எஸ் லார்ட் ஆமென். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. எஸ் லார்ட். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே, நீ காரணம் என் துதிக்கு பாத்திரம். இயேசுவே, நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரம். இயேசுவே இயேசுவே, என் துதிக்கு இயேசுவே, நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள். உலகின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, உம்மை உம்மை ஆராதிப்பேன். உம்மை எஸ் லார்ட். உம்மை சொல்லுமா, இயேசுவே இயேசுவே, நீ காரணம் என் துதிக்கு பாத்திரம். இயேசுவே, நீ
பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரமே. எல்லாம் மகிமைக்கு இயேசுவே 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 நீ காரணம் எல்லாம் மகிமைக்கு உம்மை ஆராதிப்பேன் உம்மை உம்மை எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் உம்மை. Oh yes Lord உம்மை ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. சொல்லுமா, ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்தி. விடாதீங்க, இது உங்களுடைய நேரம். கேளுங்க, இயேசுவே நீ காரணம். ஆமென். இயேசுவே நீ இயேசுவே என் மகிமைக்கு பாத்திரர் உம்மை உம்மை ஆராதிப்பேன் உம்மை. விடாதீங்க, சொல்லுங்க, அவரை உயர்த்துகிற நேரம் இது. கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற நேரம். உம்மை கடைசியா சொல்லுவோமாமே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவுமே சிலுவை. வாய்களை உயர்த்தி சொல்லுவோமா. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட ஆமென். என் பாவம் யாவுமே நீ சிலுவை சுமந்தீரே. இயேசுவே நீ ஆமென். Yes Lord இயேசுவே 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 நீர் ஒருவரே காரணம். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் வாழா. உம்மை ஆராதிப்பேன் உம்மை. உம்மை ஆராதிப்பேன் வாழா. நீ நல்லவரே சர்வவல்ல உன் கரங்கள் என்னாதா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா, அப்பா நீ நல்லவரே. நீ ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீ நடத்தினீரே. Oh yes Lord என்னாதா. மடிமை சொல்லுமா, நீ நல்லவரே நீ நல்லவரே. Yes Lord ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுவதும் நீ நல்லவர் இருந்ததுக்காக இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சொல்கிறோம். Yes Lord sing the song, amen.
எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும் இந்த காலை வேளையில் அவர் நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, வேற ஒண்ணும் வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் நல்லவராக இருந்ததற்காய் இன்னொரு முறை சொல்லுமா, நீ நல்லவரே, நீ நல்லவரே. Oh yes Lord, அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலை வேளையில நாதாரே, ஓ நீ நல்லவரே, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. சொல்லுமாமே, தகுதியே ஆழத்தில் சொல்லுங்க, உங்களுடைய நேரம் இது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நேரத்தில் வேற ஒன்றும் உங்க நினைவில் உங்க சிந்தனை வேண்டாம். நீ நல்லவரே, கடைசியா சொல்லுமா, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ உம் கரங்கள் என்னாதா. சத்தமாயினும் சத்தமாய், நீ நல்லவரே, அவர் செய்த நன்மைகளை நினைத்து கரங்கள் என்னா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். மறுபடியும் சொல்லுமாமே, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை, எஸ் லார்ட், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீ உண்மையுள்ளவர், சத்தமாய் நீ வாக்குமா. எஸ் லார்ட், எங்களுடைய வாழ்க்கையில சத்தமாய் சொல்லுங்க, வாக்குரைத்தவரே, சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ஆமென். காலங்கள் ஆமென், ஆமென், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். இந்த காலையில கரங்களை உயர்த்தி அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில வாக்கு மாறாத தேவனாய் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, எஸ் லார்ட். உலகத்தினாலும் நீ நல்லவரே,
உங்களுடைய சத்தம் எழுத வேண்டும். ஆமென். உம் கரங்கள் என்ன எஸ் லார்ட் நீ உம் கரங்கள் என்ன ஆதாரமே. கரங்களை தட்டி இந்த கால வேளையில ஓ ஹalleluya நம்மளுடைய வாழ்க்கையில நல்லவரான இருந்த தேவனை ஓ ஹalleluya ஹalleluya இந்த 11 மாத காலம் நம்மளை கண்மணி போல் காத்த தேவனை ஒருபோதும் நம்மளுடைய கால்கள் இடராதபடிக்கு ஓ நாளை காண கர்த்தர் கிருபை செய்தாரே, ஜீவனை தந்தாரே, பலனை தந்தாரே, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை சுக பலனை தந்தாரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாரே, ஓ கீழாக்காமல் மேலாக்கினாரே. அவர் கொடுத்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. தகுதியே இல்ல ஆண்டவரே, எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்ப்பவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எல்லா துதிகர மகிமையும் ஒருவருக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya. எத்தனை இந்த காலை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் ஹalleluya. அவர் நல்லவரா இருந்தார். ஆமென் ஹalleluya. இந்த மாதம் முழுதும் நம்மை நடத்தி சென்றார். ஆமென் ஹalleluya. சங்கீதம் 103 இப்படியே சொல்கிறது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. ஆமென் ஹalleluya. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். ஹalleluya. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நன்றி உள்ளத்தோடு நம்ம இந்த அடுத்த பாடல் கடந்து செல்வோம். ஆமென். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நாட்களிலும் கரவே கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. சொல்லுமா, கடந்திட்ட நாட்களிலும் கரவே கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் ஓடிவிட்டதே, கர்த்தாவே சுமந்தீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினை. ஆமென். களிப்புடன் உம்மை என்றும் கர்த்தாவும் நன்றியா நன்றியா பாடிடுவேன். ஆமென். நன்றியா பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றும் பாடிடுவேன். சொல்லுமா, நல்லவர் நல்லவர்
என்றென்றும் பாடிடுவேன். ஆமென். சுலோமன் கடந்திட்ட நாட்களிலும் கரமே கிருபையால் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்த போது கர்த்தாவே சுமந்திட்டீரே. கடந்திட்ட நாட்களிலும் கரமே கிருபையால் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது கர்த்தாவே சுமந்திட்டீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தாவும் அன்பினையே. நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி. ஆமென். நல்லவர் என்று பாடிடுவேன். என்ற நல்லவன் மதியாயவன் என்னை கருதுள்ள கர்த்தரவன். என்ற நல்லவன் மதியாயவன் என்னை கருதுள்ள கர்த்தரவன். என்னை அவசியங்கள் எல்லாம் அறிந்து என்ற அடுத்த சகாய். ஆமென். என்ற அடுத்த சகாய். தேவ கிருபையினால் ஆசிரித்து அவன் வழிகளை ஞான அறிவேன். அனுகிரகிச்சிடும் அவனுடைய சுவடுகள், அனுகிரகிச்சிடும் அவனுடைய தேவ கிருபையினால் ஆசிரித்து. எத்தனை நல்லவன் மதியாயவன் என்னை கருதுள்ள கர்த்தரவன். சொல்லுமா, எத்தனை நல்லவன் அவசங்கள் எல்லாம் அறிந்து அடுத்த சவால். ஓ இல்லை எல்லாம் அறிந்து அடுத்த சவால். அவர் சேட்டை அடைக்காலம் போகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை அடைக்காலம் போகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலம், தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டை மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும். ஆமென். அவர் சத்தியம் பரிசையும் அவர் சட்டை அடைக்கலம் போகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் சட்டை தேவனும் அடைக்கலமே, தேவனும் அடைக்கலம். ஒரு பொல்லாப்பு உன்னை சேருவோம். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவோம். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவோம். அவர் சட்டை Yes, Lord. Our second,
Let's put our hands together and worship Jesus this morning time. You alone are worthy, Lord Jesus. Oh, you alone are worthy, Jesus. You alone are worthy, Lord Jesus. Oh, hallelujah. Let's continue to worship God and praise His name and glorify His name this morning time. And just raise your voice and hands and say, Lord, we thank you for this moment. We thank you for this time that you have given us. We worship you in this place. We exalt you in this place. We glorify you in this place. We praise your holy name. We worship you, Lord Jesus. We worship you. Come on and raise your hand wherever you are and just say, Lord, you are worthy to be praised. You are worthy to be lifted up high, Lord Jesus. You are worthy to be lifted up high, Lord Jesus. We want to thank you. We want to worship you. We want to praise you. Come on and raise your hand and say, you alone are worthy. You alone are worthy, Jesus. You alone are worthy, Lord Jesus. Oh, you alone are worthy, Lord Jesus. We just want to thank you, Lord Jesus. Oh, we say, we praise your name.
say, bless the Lord, oh my soul. Oh my soul, I'll worship. We raise our hand and say, sing like never, sing like never before. Oh my soul, I'll worship your holy name. Come on and raise your hand and say, Lord, I'll worship your holy name. Oh, your name is the highest. Your name is the greatest. Your name stands above them all. Jesus, your name, all thrones, all powers and positions. Your name stands above them all, and the angels cry, holy. All creations cry, holy. You were lifted high, holy, holy forever. We your people sing, let your people sing, holy to the King of Kings. Holy, you will always be holy, holy forever. One last time we say, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord forever. We raise our hand and say, bless His name. Let all within me sing. Praise the Lord forever. Praise the Lord, we say. Praise the Lord. Oh, praise the Lord. Oh, praise the Lord forever. Bless His name, I will bless His name. Let all within me sing. Praise the Lord forever. Just the church, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord forever. Bless His name. Let all within me sing. Praise the Lord forever. We want to praise you forever, Lord Jesus. We want to glorify your name forever this morning time. That you alone are worthy to be praised, Lord Jesus. You alone are worthy to be exalted up high, Lord Jesus. We want to thank you for this time. That through you we have another hope, Lord. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know, yes I know, He holds my future. And life is worth the living just because He lives. One last time we say, because He lives, I can face tomorrow. Because He lives,
because He lives. Heavenly Father, Lord, we surrender our lives in your precious hands. Even as we are standing here, all that we can say is because of your grace, because of your goodness, we are here where we are, Lord. Be glorified in this place. In the name of Jesus. இந்த கால வேளையில் கர்த்தருடைய கிருபையினால நமது மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக பாஸ்டர் தேவநேசன் ஒசூர் ஏஜி சர்ச்சிலிருந்து நமது மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர் வந்து நம்மளுடைய ஐசக் ராயுடைய மாமா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கால வேளையில் இந்த சபையில் அவர் வருவதற்கு அவரை அனுப்பியிருப்பார் என்றால் நமக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள. ஆமென். ஹல்லேலூயா. Greetings to you in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களோட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பாஸ்டர் அவர்களுக்கும் கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. Man does not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. Hallelujah. இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்காக 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்திலிருந்து உங்களோட பேசுவதற்கு விரும்புகிறேன். I would like to meditate with you from 1 Thessalonians chapter 1. The whole chapter, from that particular chapter, we are going to see 7 things that God wants us to learn from the church of Thessalonians. Hallelujah. தெசலோனிக்கேயர் சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு தருகிற பாடத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம், இதிலிருந்து 7 காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆகவே அந்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் இருந்து நீங்கள் நன்றாக தியானியுங்கள். வீட்டில் போய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேர்ஸ் நம்பர் 1. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Amen. The church of the Thessalonians in God the Father and the Lord Jesus Christ. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபைக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை. அல்லேலூயா. The church of the Thessalonians in God the Father and the Lord Jesus Christ. நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா? இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுகிற காரியம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், சபைக்கு வர்றேன், ஐ எம் எ மெம்பர் ஆஃப் தி சர்ச். சிலர் நம்பராக இருக்காங்க, சிலர் மெம்பராக இருக்காங்க, நிறைய பேர் நம்பர்ஸாக இருக்காங்க, சிலர் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இந்த நம்பராக இருக்கிறவங்க, மெம்பராக இருக்கிறவங்க சபைக்குள்ளே இருக்காங்க, ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்காங்களா? பட் த தெசலோனியன் சர்ச்சை
அட்ரஸ் பண்ணும்போது when he greeted the church, he said, the church of the Thessalonians in God the Father and the Lord and in the Lord Jesus Christ. அப்படின்னா their lives were transformed by God. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை என்று சொல்லும்போது அதனுடைய உட்பொருள் என்னவென்றால் அவங்க கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. They were in the Lord Jesus Christ. Hallelujah. If any man be in Christ, he is a new creation. Old things have passed away. Everything has become new. Hallelujah. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா it is a transformed life. Why did we become Christian? நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக மாறினோம் அப்படின்னா ஏதோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வாழ்க்கை மாற்றம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதான வாழ்க்கை. இது என்னங்கிறத நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verses from 17 to maybe up to chapter 5 verse 1 and 2 அது வரைக்கும் நீங்கள் வாசித்தால் you will be able to understand what is the transformed life of a Christian. Hallelujah. நிறைய பேருடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கிற பொழுது வர்றாங்க, அட்டெண்டன்ஸ் கொடுக்குறாங்க, போகிறாங்க. உங்கள் சபை எப்படி எனக்கு தெரியாது. எங்கள் சபையை கவனிக்கிற போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சபைக்குள் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிறார்களா? கர்த்தரோட இருக்கிறார்களா? கர்த்தருக்காக அவர்கள் வாழ்கிறார்களா? அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்களுடைய இறுதிய கடினத்தினாலே தங்களுக்குள் இருக்கும் அறியாமையினாலே அவர்கள் ஜீவனுக்கு அந்நியராக இருந்து பலவிதமான அசுத்தங்களை அவர்கள் இப்படியெல்லாம் நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ கிறிஸ்துவை இவ்விதமாக கற்றுக்கொள்ளவில்லை. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலாக, அதாவது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கிறிஸ்துவின் சாயலாக தரிப்பிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Put off the old man and put on the new man. Which is the old man is the Adamic nature. The second, the new man is Christ. Put on Christ. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா இப்போ அந்த புது வாழ்க்கை கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? 29லிருந்து நம்ம படிக்கும்போது கொஞ்சம் வேகமாக படிங்களேன் யாராவது ஒருவர். 29 onwards. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு உங்களுக்கு பேசணுங்கிறதுக்காக அல்ல, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார்கள். Don't grieve the Holy Spirit. சகல விதமான நிறைய பேருக்குள்ள என்ன இருக்கிறது? கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அதாவது பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை மக்களுடைய குணாதிசயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் be gentle, தயவாகவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். forgive one another, accept one another as God has accepted you. You accept one another. Hallelujah. Hallelujah. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்த அதில் படிங்களா,
உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அடுத்த அதிகாரத்துல படிங்களே. அடுத்தது ஆதலால் நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை மக்களுடைய குணாதிசயங்கள், த குவாலிட்டிஸை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபை மக்களை பற்றி சொல்லும்போது அவங்க எப்படி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்பர் 2, மூன்றாவது வசனத்தில் படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் they proved that they were chosen by God. இன்னைக்கு கூட பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், you are a chosen vessel. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. யூ ஆர் a chosen vessel. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. We know that you are chosen by God. How did they prove that they were chosen by God? There were 3 characteristics in second verse. If you read, இரண்டாவது வசனத்தில் படிக்கிற பொழுது நம்ம அங்கே படிக்கிறோம், we give thanks to God always to all of you, constantly mentioning in our prayers. What are those things? இப்போ அதில் தான் சொல்றாரு, remembering before our God and Father your work of faith and labor of love and steadfastness of hope. There are 3 things mentioned over there. Number 1, work of faith. Number 2, labor of love. Number 3, the steadfastness of hope in our Lord Jesus Christ. நாங்கள் உங்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிறதை எப்படி அறிந்து கொள்கிறோம் என்றால், உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசமும் நீங்கள் நம்பிக்கையில் உறுதியாக, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறத நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு இவைகள் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. Faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தி காட்டினார்கள்? தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கிரியைகள் மூலமாக அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அல்லேலூயா. அவருடைய பிரயாசங்கள், லேபர், out of love. Anything that they did, it was out of love. It was not on the basis of duty. கடமை என்கிற அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையில். They were inspired by God's love. Anything they did out of love. Hallelujah. அவர்கள் செய்ததெல்லாம் அந்த அன்பினால அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். Hallelujah. The labor of your love. மூன்றாவது, steadfastness of hope in our Lord Jesus Christ. அவங்க நிறைய உபத்திரவத்தில், பிரச்சனைகள், போராட்டங்களில் போனாலும் அவர்கள் விசுவாசத்தில், நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு போதகர் சபைக்கு வர்ற விசுவாசிகளை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த அடையாளங்கள் பார்த்து என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் எங்களுக்கு, எங்கள் சபைக்கு தேவனால் தெரிந்தெடுத்து கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டு எங்க சபைக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்க வாழ்க்கையை உற்று கவனிக்கும் போது இப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் பார்க்க போது இவங்க ஏதோ சர்ச்சுக்கு சும்மா வந்துட்டு போறவங்க, அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போறவங்கிறது அல்ல. நோ, they are chosen vessel of God. Hallelujah. நம்பர் 3, என்னுடைய நேரம் வேகமாக போகிறது.
6வது வசனத்துல நீங்கள் 6 verse 6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட, they had the joy of the Holy Spirit. They received God's word in the midst of sufferings with the joy of the Holy Spirit. Hallelujah. 6வது வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அங்க நிறுத்துவோம். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார். They went through many sufferings. In the midst of sufferings, they had the joy of the Holy Spirit and they received the word with the joy of the Holy Spirit. வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக அல்ல, உண்மையை வசப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. They gave importance for God's word. When they went through many difficulties in their lives, they had the joy of the Holy Spirit. With the joy of the Holy Spirit, they received the word of God. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக இருக்காங்க, உண்மையை வசனத்தை அவர்கள் வசப்படுத்துவதில்லை. இந்த விசுவாசிகளை பற்றி பார்க்கும்போது of course they had problems, but in the problems, அந்த பிரச்சனைகள் நடுவில் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இருந்ததுனால பிரச்சனைகளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. நம்ம வாழ்க்கையில் we have to understand that always there will be problems in our lives. And see, sometimes we have a myth, an idea that because I am a Christian, because I am a born again Christian, because I love God, because I read His word, because I pray, I should not have any problem in my life. இப்படி நிறைய பேர் நினைக்கிறதுனால தான் why I am going through this problem, why this suffering, why this sickness, why this disappointment, why this kind of loss, இதெல்லாம் நமக்குள்ள வருகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, because I am a child of God, my Christian life should be free from problems. But God never said. இயேசு ஒரு நாளும் அவரை பின்பற்றி வர்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை அவர் வாக்கு பண்ணவே இல்லை. Only in heaven we will not have any problems. That is why it is called heaven. Hallelujah. So from our childhood till our last breath, we will have problems one after another. Expect problems, but don't create problems. Hallelujah. So always there will be problems. சின்ன வயசில் ஒரு பிரச்சனை வருது, வாலிப வயதில் பிரச்சனை வருது, வேலை இல்லைன்னா ஒரு பிரச்சனை, வேலை வந்தால் ஒரு பிரச்சனை, வேலை இல்லைன்னு ஒரு பிரச்சனை, வேலைக்கு கிடச்சி போன ஐயோ இந்த வேலையில் இவ்வளவு பிரச்சனையாக இருக்க, கல்யாணம் பண்ணலைன்னா பிரச்சனை, கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணுனேன்னு ஒரு கேள்வி வருது, குழந்தை இருந்தால் பிரச்சனை, குழந்தை இல்லைன்னா பிரச்சனை, சின்னதாக இருந்தால் பிரச்சனை, பெருசாக இருந்தால் பிரச்சனை. ஆல் த்ரூ அவர் லைஃப்ஸ் we have problems. But when they went through their problems and difficulties, they were able to bear all those things because they had the joy of the Holy Spirit. Hallelujah. உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பதனால எவ்வளவு கடினமான சூழ்நிலையில சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனம். 2 கொரிந்தியர், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். அல்லேலூயா. Persecuted but not forsaken, struck down but not destroyed. Next verse. always We are afflicted in every way but not crushed, perplexed but not driven to despair, because we have precious treasure within myself. Hallelujah. இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் வைத்திருக்கிறோம். Hallelujah. We are earthen vessel, but in this earthen vessel we have a
precious treasure which is nothing but the power of God. Hallelujah. தேவனுடைய வல்லமை எனக்குள் நமக்குள் இருக்கிறதுனால அந்த மகத்துவமான தெய்வீக வல்லமை விலையேற பெற்ற பொக்கிஷம் எனக்குள் இருக்கிறதுனால எப்பக்கத்திலும் எனக்கு நெருக்கம். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, எப்பக்கத்திலும் நெருக்கம். ஆனால் நான் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்தும் நான் மனமுறிவு அடைகிறதில்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. அப்போ என்ன வேலை பார்க்குறோம்? ஒடுங்கி போகிறதில்லை, மனமுறிவு அடைகிறதில்லை, அப்புறம் கைவிடப்படுகிறதில்லை, அப்புறம் மடிந்து போகிறதில்லை. என்ன ஆகிறதில்லை? கைவிடப்படுகிறதில்லை. Because in this earthen vessel I possess the power of God. The word of God is within me. The Holy Spirit is within me. The triune God is within me. Therefore, I am not perplexed. I am not destroyed. I am not crushed. Hallelujah. Hallelujah. மகத்தவங்க மிகுந்த உபத்திரவத்தில் உணர்ச்சி வசப்படாம அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் அந்த தெய்வீக மகத்துவமான வல்லமை அவங்களுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையோட, தேவையோட, கஷ்டத்தோட, கவலையோட, கண்ணீரோட, வேதனையோட நீங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன அடைய மாட்டோம்? மனமுறிவு அடைகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை. அல்லேலூயா. Because we have this precious treasure. Hallelujah. அப்போ தெசலோனிக்கே சபைக்குள்ள நம்ம வர்ற போது என்ன பார்க்குறோன்னா, மிகுந்த உபத்திரவத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. தெலுங்கில் ஒரு பாட்டு இருக்கு. நான் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். భయము లేదు, దిగులు లేదు, జీవిత యాత్రలో యేసు ప్రభు మనతో నుండా భయము లేదుగా. హల్లెలూయా. యేసు ప్రభు మనతో నుండా భయము లేదుగా. காற்றடிக்கட்டும், மழை பெய்யட்டும், என்ன வந்தாலும் యేసు என்னோடு இருக்கிறதுனால భయము లేదు, దిగులు లేదు, జీవిత యాత్రలో యేసు ప్రభు మనతో నుండా భయము లేదుగా. యేసు ప్రభు என்னோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன இல்லை? பயமே இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. சோதனை வேதனை வரும்போது ஆண்டவரை விட்டுட்டு ஓடி போகிறவர்களாக அல்ல, வழியோரம் விழுந்த விதையை போல அல்ல, அதாவது கற்பாறையின் மேல் விழுந்த விதையை போல அல்ல, முட்செடிகளில் விதைந்த விதையை போல அல்ல, நல்ல பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விழுந்த விதையை போல அவர்கள் கனி தருவார்கள். அல்லேலூயா. ரோட் சைடு வசனத்தை கேட்பாங்க. பிரச்சனை சில நேரத்தில் அந்த வசனத்தை சாத்தான் பொறுக்கி போடுவதற்கு இடம் கொடுத்து விடுவார்கள். கற்பாறை கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் அது சோதனை வருகிற பொழுது என்ன ஆயிடுவாங்க? பின்வாங்கி போயிடுவாங்க. முள் உலக பிரகாரமான கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம், சிற்றின்பம் இவைகளினாலே நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்தவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள். They became imitators of God. They followed. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாகி எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். பின்வாங்கி போகிறவர்களாக, இடறி போகிறவர்களாக இல்லை. சில நேரத்தில் சபைக்கு வர்றவங்க சின்ன சின்ன விஷயத்தில் கூட இடறி போகிறவர்கள் இருக்கிறார்கள், பின்வாங்கி போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்திலேயே அவங்க ரொம்ப மன முறிவு அடைகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்திற்கு வருவோம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் இருக்கும் யாவர் விசுவாசிகள் யாவருக்கும் they were an exemplary church.
Their lives were examples to others, so that you became an example to all the believers in Macedonia and in Achaia. Hallelujah. அகாயாவில் மக்கதோனியாவில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் மாதிரிகளாக, அல்லேலூயா, முன்மாதிரிகளாக. ஒரு மாதிரி இல்லை, அவர் ஒரு மாதிரிங்க, அப்படி இல்லை. எப்படிப்பட்டவங்க அவங்க? எப்படின்னா அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணணும், அவங்கள மாதிரி பைபிள் படிக்கணும், அவங்கள மாதிரி சர்ச்சுக்கு கரெக்டாக வரணும், லேட்டாக வரக்கூடாது, சர்ச்சில் நல்லா பாட்டு பாடணும், நல்லா ஜெபம் பண்ணணும், அவங்கள மாதிரி. சிலருடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படுகிற கிறிஸ்துவின் கடிதங்களாக இருக்கிறீர்கள். You are read by all, you are known by all, you are the letters of the Lord Jesus Christ. So Christ is expressed, manifested in and through our lives. You are an example. படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க நம்மளுடைய வாழ்க்கையை தினந்தோறும் வாசிக்கிறாங்க. They read our lives. Our lives gives a message. என்ன மெசேஜ் கொடுக்கிறது? What kind of message? ரெண்டு இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போ எப்படிப்பட்டதான வாழ்க்கை? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்து வசனத்தை வாசித்து நல்ல செய்தியை கேட்டு வாழ்கிறதான வாழ்க்கை எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம முன்மாதிரியாக இருக்கிறோம்? வீட்டில் எப்படியா இருக்கிறோம்? வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம்? சர்ச்சுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம்? இன் வாட் வே our lives make great impact in the lives of others? மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிகளுக்கு பாருங்க, அவிசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் இந்த விசுவாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இயேசுநாதரை சுற்றிலும் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம் இருந்த மாதிரி, நின்னா குத்தம், நடந்தா குத்தம், பார்த்தா குத்தம், இப்படி இந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிற இந்த மாதிரி வசனம் தெரிஞ்சவங்களுக்கு முன்னால் மாதிரியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். வசனம் தெரியலன்னா அவங்களுக்கு பரவாயில்ல. 2 பேர் விசுவாசிங்க, அதில் ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கிடைக்குது, 2 பேரும் 2-3 நாளாக சாப்பிடாமல் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் கையில் சாப்பாடு கிடைச்ச உடனே இவர் அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக யார் கையில் சாப்பாடு கிடைச்சதோ அவர் சொல்கிறாரு, இல்லாதவரை பார்த்து சொல்கிறாரு, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. யார் சொல்கிறது? 2 விசுவாசி தான். அடுத்த விசுவாசி, உனக்கு தான் வசனம் தெரியும்னு நீ நினைக்கிறியா? எனக்கும் வசனம் தெரியும். தன்னை போல பிறனை நேசி. இப்போ இவங்க 2 பேருமே என்னதான் சொல்கிறாங்க? வசனம் தான் சொல்கிறாங்க. தப்பாக சொல்கிறாங்களா? கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விசுவாசிகள் நடுவில் மாதிரியாக இருக்கணும்னா எவ்வளவு கிருபை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு நீங்கள் மாதிரிகளானீர்கள். அல்லேலூயா. எனக்கு விளக்க நேரம் இல்லை, அடுத்த வசனத்துக்கு நான் போகிறேன். 8வது வசனத்தில் கடைசி பகுதியில் தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தம் ஆனது. verse 8 and the last part of தேவனை பற்றின விசுவாசம் எங்கும் என்ன ஆயிற்று? பிரசித்தமானது. அப்படின்னா நல்ல ஊழியம் செய்கிறதான சபை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நல்லா ஊழியம் செய்கிற ஒரு சபையாக. ஏன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அதாவது உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராத படிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் நல்லா அவங்க ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கு 2 விதமான ஊழியம் இருக்குது. ஒன்று சர்ச்சுக்குள்ளே ஊழியம் இருக்குது, இன்னொன்று வெளியில் போய் செய்கிற ஊழியம் இருக்குது. சர்ச்சுக்குள்ளே நீங்கள் ஊழியம் செய்யணும், யூ ஹாவ் டு டிஸ்கவர் வாட் கைண்ட் ஆஃப் கிஃப்ட் காட் ஹேஸ் கிவன் டு யூ. டிஸ்கவர் யுவர் கிஃப்ட், டெவலப் யுவர் கிஃப்ட், டிஸ்ட்ரிபியூட் யுவர் கிஃப்ட். நீங்கள் உங்கள் வரத்தை கண்டுபிடியுங்கள். யூ டூ மினிஸ்ட்ரி அக்கார்டிங் டு த கிஃப்ட் தட் காட் ஹேஸ் கிவன் டு யூ.
You have to do God's ministry according to the gift that God has given to you. Hallelujah. உங்களுக்கு ஜெபிக்கிற கிருபை இருக்குதுன்னா ஜெப டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கங்க. பாடுற கிருபை இருக்குதா, பாடுறதுக்கு வாங்க. சிலர் ஜெபிக்கிறதுக்கு தான் கிருபை இருக்கும், ஆனால் 4 பேர் நான் பார்க்கணுங்கிறதுக்காக நான் பாடுறதுக்கு தான் வருவேன். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யுது வரும். அப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, I have to find out, discover what kind of gift God has given to me and develop your gift and distribute for the benefit of the church. சபையினுடைய பக்தி விருத்திக்காக. இது விசுவாசிக்கு ஒரு ஊழியம். ரெண்டாவது ஊழியம் அவுட் சைட் த சர்ச். காஸ்பல் ஷேர் பண்ணுங்க, கேர்சல் உங்கள் வீட்டில் நடத்துங்க, ப்ரேயர் செல் நடத்துங்க, அங்கே ஆட்களை ரெடி பண்ணி சர்ச்சுக்கு கொண்டு வாங்க. இது அடுத்த விதமான ஊழியம். அல்லேலூயா. ஸோ நல்ல ஊழியம் செய்கிற சபையாக யார் இருந்தாங்க? அப்போ இன்னைக்கு நிறைய பேருன்னா ஊழியம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்க இல்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றவங்க நிறைய பேர். See, Jesus Christ did not come to this world to be ministered, but to minister. Not to be ministered, but to minister. The more you grow in the Lord, we have to develop the tendency, the attitude that I want to do God's ministry, not to be ministered. என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கல, எனக்கு ஊழியம் செய்யலை, இப்படித்தான் ரொம்ப வருஷங்கள் ஆனால் கூட இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்னா they want to be ministered. அப்படி இல்லை. நான் மற்றவங்களுக்கு போய் அந்த உபத்திரவத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, எப்பேற்பட்ட தேவன் எங்களுக்கு அருளுகிற ஆறுதலினாலே எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் சொல்லுவதற்கு திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. So the church was a missionary church. They had that mission mind. It is not only our church. We have to have that mission mind. ஸ்ரீலங்காவில் இப்போல்லாம் நிறைய பாதிப்பு வந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, இந்தோனேஷியாவில் எப்படி இருக்குது, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு we have to have that mission mind. நான் வேலைக்கு போனேன், வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதான் நல்ல. அந்த மிஷன் மைண்டு நமக்கு வரணும், மிஷனரி மைண்ட் வரணும். அல்லேலூயா. அடுத்த குறிப்பாக 9வது வசனத்தில், ஏனெனில் அவர்கள் தாம் எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அல்லேலூயா. For they themselves report concerning us the kind, அதில் 9வது வசனத்தில், how you turn to God from idols to serve the living and true God. Hallelujah. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவங்க விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு நமக்கு விக்கிரகங்கள் காணக்கூடிய விசிபிள் ஐடல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிலருக்கு இன்விசிபிள் ஐடல்ஸ் இருக்கு. படிப்பு சிலருக்கு விக்கிரகமாக இருக்குது, வேலை சிலருக்கு விக்கிரகமாக இருக்குது, சில நபர்கள் அவங்களுக்கு விக்கிரகமாக இருக்கிறாங்க. ஐடல் வர்ஷிப், இன்விசிபிள் ஐடல் வர்ஷிப். வென் ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் மை ஸ்டடீஸ், ஃபார் மை ஜாப் ஆர் ஃபார் எனிதிங், ஃபார் எனிபடி, I see God is expecting us to give first place for Him. If I give second place, God is not happy with that. நான் ஆண்டவருக்கு அந்த முதலிடத்தை கொடுக்கலன்னா, 2வது இடத்தை கொடுக்குறேன்னா, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ நான் ஒரு இடத்தை கொடுத்தேன்னா தட் இஸ் ஐடல் வர்ஷிப். இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், எதை நான் அதிகமாக என்னுடைய பணத்தை நேசிக்கிறேன், பணத்தை ஆண்டவரோடு அதிகமாக நேசிக்கிறேன், பொருளை நேசிக்கிறேன், வேலையை நேசிக்கிறேன், படிப்பை நேசிக்கிறேன். இஃப் ஐ லவ் எனிதிங், எனிபடி, எனிதிங் more than God, then I have idol worship in my life. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா. கடைசியாக
10வது வசனத்தில் இயேசு, அந்த லாஸ்ட் போர்ஷன், இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. They were eagerly expecting the coming of the Lord Jesus Christ. Hallelujah. Expecting the coming of the Lord. Now, the Lord's coming is at hand. We see many signs all over the world. உலகம் முழுவதும் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்தில் சொன்னார், சீஷர்கள் கேட்டாங்க, உலகத்தினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம் என்று கேட்டதில் முதல்ல அவர் சொன்னது, do not be deceived. In my name you will be deceived. அல்லேலூயா. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள் கூடுமானால், if possible, even elect will be deceived. People who are elected by God, selected by God, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பல கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி பலவிதமான போதனைகளினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பல காரியங்கள் நடக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் அவர் சொல்றார். பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும். ஆனால் அது முதல்ல சொல்கிறத பார்த்தோம்னா, இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சில் தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஆர் டிசீவ்ட். நிறைய கள்ள போதகர்கள் இருக்காங்க, கள்ள போதனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப பிரபலமாக இருக்கலாம், ஆனால் அவங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களாக இருக்கிறாங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பிரபலமாக இருக்க விரும்புகிறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. கடைசியில் ஆண்டவர் சொல்றார், கெட் அவுட் அப்படின்றவார். எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் சொல்றார், ye workers of iniquity, get out of me, I do not know who you are. அப்போ இதெல்லாம் செஞ்சவங்க சாதாரணமானவர்களா? They prophesied, they did many miracles, they cast out demons. But in spite of all that, God says, you workers of iniquity, get out of me, from me அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாம் செஞ்சது என்ன? தப்பாக தான் செஞ்சாங்களா? பிரபலமாக இருந்திருக்காங்களே. இதெல்லாம் செஞ்சா நம்ம யாராயிடுவோம்? பிசாசை துரத்துனா, வியாதி சுகமானா, தீர்க்க தரிசனம் சொன்னா, இன்ன வியாதியோட வந்திருக்கிறீங்க, உங்கள் பேர் இன்ன மாதிரி பேர், இன்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்ன, ஓ அப்பா இதெல்லாம் என்ன, நான் சீக்கிரமாக என்ன ஆயிடுவேன்? அந்த ஊழியக்காரரை தான் நம்ம சபைக்கு என்ன செய்யணும்? கூப்பிடணும்னு அவருக்கு ரொம்ப டிமாண்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வர. The Lord is coming. His coming is at hand. We have to prepare ourselves for His coming and prepare many more people for His coming. Hallelujah. Hallelujah. ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறுகின நேரத்தில் என்னால் எவ்வளவு சொல்ல முடியுமோ, அதாவது ஒரு நாள் அண்ணாதுரை அந்த காலத்தில் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக போயிட்டு இருந்தபோது ரொம்ப லேட்டாகி போச்சான். லேட்டாக வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் நேரம் தான் இருந்தான். 10:30 மணிக்கு தான் வந்தாராம். வந்த உடனேயே பார்த்து சொன்னாராம், மாதமோ சித்திரை நேரமோ, அதாவது 10:30 உங்களுக்கு எல்லாருக்கும் நித்திரை, ஆகவே என்னுடைய சிற்றுரைக்கு முற்றுரை அப்படின்ட்டு சொன்ன மாதிரி, ஆகவே என்னுடைய சிற்றுரைக்கு முற்றுரை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிற்றுரைக்கு முற்றுரை வைத்தாலும் அது பெரிய அளவில் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்துள்ளதாக விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. காலையில் ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு விசுவாசின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாருன்னு சொன்னால், ஜஸ்ட் ஆண்டவர் என்னோடு பேசினவர்னு சொன்னவர் ஒன்றே எழுந்துங்க. தேவன் நாமத்துக்கு மகிமைக்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக. இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ என்னோட சொல்லியிருக்கீங்க, என்னோட பேசுனீங்கப்பா. இந்தந்த குறைகள் எனக்குள்ளே இருக்குது.
ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க. நான் உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருகை தாமதிக்குமானால், கர்த்தருக்கு சுத்தமானால், ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய இருதயம் நீ செய்ய சொன்னது போல செய்வதற்கு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை பலப்படுத்தும், என்னை வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த கால வேளையில் நீர் என்னோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே என்னை நோக்கி நீர் பேசினீரப்பா. இந்தந்த குறைகள் எனக்குள்ள இருக்கு, நான் மனம் மாறணும். I need the change of God. I have to be a person that a changed person, that I'll be the person that will pleasing the sight of the Lord, pleasing you, oh God, not to please anybody. Hallelujah. எத்தனை பெரிய உண்மை. கிறிஸ்துவை தரித்தவர்களாக நிற்கிறோமா? ஹalleluya. இந்த கால வேளையில் ஆண்டவரே, I should be the person that reflecting you. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. I'm giving everything to you, oh God. இது 2 நிமிஷம் when the music is playing, 2 நிமிஷம் I want you to open your mouth and speak to Jesus. If God has spoken to you, தேவனுடைய வார்த்தை உங்களோட பேசியிருக்குமானால், there's no point in coming and listening to the word. There should be a transformation in a person's life. When the Spirit of God wants to speak to you, there's a plan and purpose. He loves you so much that He wants to tell you. Hallelujah. When the word comes, even if it's so bitter, that Lord, you spoke to me. That's for me. I need that. I'm that person. This word, I am that person. I need to change, oh Master. I humble myself. இந்த கால வேளையில ஆண்டவரே என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, அந்த மாறுதல் எனக்கு தேவை. I need that to change, oh God. ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. Hallelujah. ஓ ரபோ ஷமலா ரபா நிகாந்தன தேரே போசிகா பாபா யாரபோ சமனந்தல ரேகா ராமந்தல ரபோ. Speak to him. This is your time. Next 2 minutes your time. Hallelujah. வாயை திறந்து பேசு. எல்லா கண்கள் அடைத்திருக்கட்டும். உண்மையாகவே you think that it's really I need to speak to God, I encourage you that you will pray and speak to God. Lift your hand and speak. Let your heart intercede. Let your hearts praise Him. Hallelujah. Let your heart speak to Him for a complete transformation. எத்தனை பெரிய உண்மை. சபை கொண்டு வந்துட்டு ஓடுறப்பா. எத்தனை பெரிய உண்மை. ஆண்டவரே, உண்மை சத்தியத்தை போய் சொல்லல, நான் அனுபவிச்சதை சொல்லல ஆண்டவரே. எத்தனை பெரிய உண்மை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அன்பான தேவ பிள்ளைகளே, குறுகிய நேரத்தில் வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை இருதயங்கள் குத்தப்படும்படியாக வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. No one is perfect in this world. Let it be a pastor or anybody. We need a change. We need change. Hallelujah. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா, தடுமாற்றம் இல்லாம நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. குறைகள் எல்லாம் மாறணும்ப்பா. Hallelujah. Glory of Father. Praise. Oh Rabba Sibala Karantala Rabba Nima Rabba Ribala Rabba Namala Rabba Dederbo Sebana Karante Marakasa Karamantolo Robo. நன்றி தகப்பனே. போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும் எனக்கு.
இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த என் அன்பு தகப்பனே, இதோ இந்த கால வேளையில நீர் எங்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட எல்லா காரியத்தையும் இந்த கால வேளையில உம்முடைய பிள்ளைகளப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று ஒப்படைத்து சொன்ன மாற்றத்திற்காக கேட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருந்தீர். ஆண்டவரை நீர் பலப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும், பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும் ராஜா. ஆண்டவரை உமக்காக ஓடுகின்ற ஒரு பாத்திரமாக மாற்றும் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய இருதயத்துக்கு விரும்பின பாத்திரங்களாக எங்களை நிறுக்கும்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய தாசனை அனுப்பியதற்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் பேர்ல உம்முடைய தாசனை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அவர் செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாக நன்மையும் கிருபையும் அவரை தொடர்ந்து வருவதாக, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக நிற்கும்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் வல்லமையாக ஆண்டவரே, உம்மை அறியாதவர்களுக்கு ஆண்டவரே இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் பெரிய நோக்கத்தோடு அவர் கரங்களில் கொடுத்த அந்த பொறுப்புகளை பலத்தோடு செய்வதற்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரம் பாஸ்டரோடும் இருக்கட்டும். நீர் வழி நடத்தும் பிள்ளைகளோடு நிற்கட்டும். செய்யும் ஊழியங்களோடு ஆண்டவரே ஒவ்வொரு சபை பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இறங்கட்டும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் மக்கள் எடுக்கணும். நல்ல தயவுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இந்த கால வேளையில் கர்த்தருடைய கிருபையோடு இந்த நாளை காணும்படி கர்த்தர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தோடு இந்த வந்து அவருடைய ஆராதனையில் அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தையில் அவருடைய பிரசன்னம். ஆமென். நம்மளோடு பேசிய தேவனுக்கு நன்றி செலுத்தும். சற்று நேரம் வாயிலை திறந்து நன்றி இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. நீர் அப்பா இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நான் இங்கே வரும்படி நீ கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னை நீ நினைவு கூர்ந்ததுனால ஆண்டவரே நீர் என்னோடு பேசினீரே. அந்த மாற்றத்தை எனக்குள் வரும்படியாக செய்ய கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினீரே. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், என்னை வழி நடத்தும். உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையோடு அப்பா இந்த 11 மாசங்கள், இந்த 11 மாதம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி சுமந்து வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, துவக்கத்தில் இருந்தவர்கள் இப்ப இல்லப்பா, ஆனா என்னை ஜீவனோடு நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி ராஜனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் மக்கள் எடுக்கணும். நல்லதா உள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.